பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்தில் நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, இந்த வசனம் பவுல் ரோமாபுரியில இருக்கிற தேவ பிரியருக்கும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதின கடிதத்துல உள்ள ஒரு வசனம் தான் இந்த வசனம். இங்க பாருங்க, இந்த வசனத்துல என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, ஏசப்பாவை தெய்வமாக கொண்ட எல்லாருக்கும் பாடு கன்ஃபார்ம் நிச்சயம் என்று இந்த வசனத்துல எழுதியிருக்கிறது. ஆனா மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இங்க பாருங்க, மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அப்படின்னா ஏசப்பாவை சிலுவையில் அறையப்படுகிறதுக்கு முன்னாடி, மகிமைப்படுகிறதற்கு முன்னாடி என்ன பாடு ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த பாடு நமக்கு இல்லவென்று எண்ணுகிறாரு அப்படின்னு நினைக்கிறாரு. இங்க பாருங்க, ஆனால் அந்த பாடுகள் வந்தாலும், அந்த பாடுகள் நம்ம ஏற்றுக்கொள்ள நேரிட வந்தாலும்